Hi guys, I am Vignesh. இப்போ ஒரு நார்மல் ட்ரில் பிட் மாடலை தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். அது எப்படி சிம்பிள் அண்ட் குயிக்காக வந்து ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாப் லைனை சூஸ் பண்ணிக்கிறேன், கிரியேட் ஸ்கெட்ச். நெக்ஸ்ட் ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டில் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ அதை டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ட்ராயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இண்டிகேட் ஆகலை. நான் வந்து வேர்பலாக உங்களுக்கு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறேன். ஒரு 6 mm டயாமீட்டர் தான் மென்ஷன் பண்ணியாச்சா, அப்படியே ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் ஆகிக்கிறேன். இப்போ அதை அப்படியே சாலிட் பாடியாக கன்வெர்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ரூடன் போஸ் யூஸ் பண்ணி 90 டிகிரி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் ஸ்கெட்ச்லேருந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸில் நம்ம ஒரு சாலிட் பாடியை வந்து கிரியேட் பண்ணிடலாம். த்ரூ அவுட் த பாடி வந்து எவ்வளோ டைமென்ஷன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 80 mm டிஸ்டன்ஸ். 80 mm இதை அப்படியே வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் 80 mm மென்ஷன் பண்ணிட்ட பிறகு இது ஒரு ஷாஃப்ட் மாதிரி எனக்கு இப்போ கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதுலேருந்து தான் ஒரு ட்ரில் பிட்டை எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாட்டம் ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஸ்கெட்ச்னு கொடுத்துட்டேன். அந்த சர்க்குலர் எட்ஜை மட்டும் கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் ப்ரொஃபைலை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கெட்ச் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி ஹெலிக்ஸ் கர்வ் வந்து டிஃபைன் பண்ணிடலாம். கர்வ்ஸில் ஹெலிக்ஸ் கர்வ் சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் பிச் டைப், கான்ஸ்டன்ட் பிச்சில் ஹைட் அண்ட் பிச் டைப்பில் ஓவரால் டைமென்ஷனல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அதாவது அந்த த்ரெட் போர்ஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ், 60 mm டிஸ்டன்ஸ், அதை அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்வுக்கும், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கர்வ்ஸ், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கர்வ்ஸ். இந்த பிச் கர்வ் ஜென்ரலாக வந்து ஒரு நான் விசிபிள் ப்ரொஃபைல்ஸ். இந்த ப்ரொஃபைல்ஸ் வந்து கரெக்டாக நம்மளோட ஒரு பாத் கர்வ் மாதிரி சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்டில் வந்து இருக்கும். கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 25 mm பிச் அதை வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸ்டார்ட் ஆங்கிள் வந்து 0 டிகிரி. ஒன்ஸ் மென்ஷன் பண்ணிட்ட பிறகு அந்த ஹெலிக்ஸ் கர்வ் வந்து கரெக்டாக அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வந்து கிரியேட் பண்ணிடலாம். நம்மளுக்கு டைரக்ஷன் சாலிட் பாடியை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபேஸஸில் வந்து நான் ரிவர்ஸ் டைரக்ஷன்ஸ் அப்ளை பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அகைன் இந்த பாட்டம் ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். இப்போ சிம்பிளாக ஒரு இண்டிகேஷனாக இருக்கட்டும்னா ஒரு வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒன்று கரெக்டாக அந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து வெர்டிக்கலாக ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்ட பிறகு இந்த எண்ட் பாயிண்ட்டை கரெக்டாக அந்த ஸ்கெட்சுக்கு, அதாவது அந்த ஹெலிக்ஸ் கர்வ் கூட பியர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் கோயின்சைட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கோயின்சைட் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்குது. இந்த லைனில் நான் ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். ரேண்டமாக ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்ஸில் ட்ரா பண்ணிட்ட அப்புறம் அந்த சர்க்குலர் ப்ரொஃபைலோட டயாமீட்டர் என்ன, 2 mm டயாமீட்டர். ஸோ இதை ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து பொசிஷன் பண்ணணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆரிஜினை பேஸ் பண்ணி இருக்குன்னு. இப்போ ஆரிஜின் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். வெர்டிக்கலாக எவ்வளோ டைமென்ஷனல் டிஸ்டன்ஸில் இருக்குது, 2.5 mm டைமென்ஷனல் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்படியே அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சர்க்குலர் ப்ரொஃபைல் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஒரு லைன் ப்ரொஃபைல் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த சர்க்குலர் எட்ஜை ஸ்கெட்சாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன், கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி. இப்போ கரெக்டாக வந்து டாப் குவாட்ரண்ட் பாயிண்ட், அதாவது 0 குவாட்ரண்ட் பாயிண்ட் ஏரியாவில் இருக்கிற அந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ஸ்லேருந்து ஆங்குலராக ஒரு லைன் ப்ரொஃபைல். ஒன்ஸ் லைனை ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஓவரால் போர்ஷன்ஸை வந்து நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். என் ப்ரொஃபைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரிம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். கரெக்டாக இந்த இன்னர் ஜோன்ஸ் அவுட்டர் ஜோன்ஸை வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் ஸ்கெட்ச் ப்ரொஃபைலை வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். கம்ப்ளீட் ஸ்கெட்ச் ப்ரொஃபைலை ஒரு க்ளோஸ்டு ரீஜன் மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் தான் பொசிஷன் பண்ணணும். இதுக்கான வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் என்ன, இந்த ட்ராயிங்கில் அந்த வியூவில் பார்த்தீங்கன்னா 0.5 இருக்குது. ஸோ 0.5 அப்படியே வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ ப்ரொஃபைலும் நம்மளுக்கு இருக்குது, பாத் கர்வ் வந்து இந்த ஹெலிக்ஸ் கர்வ் இருக்குது. ஸோ ஸ்வெப்ட் கட்டை யூஸ் பண்ணியே இந்த பாக்கெட்டை வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். இப்போ ஸ்வெப்ட் கட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் பாட்டமில் வரைஞ்ச இந்த ஃபேஸில் வரைஞ்ச இந்த ஸ்கெட்ச் தான் வந்து ப்ரொஃபைல். பாத் கர்வ் வந்து இந்த ஹெலிக்ஸ் கர்வ் செலக்ட் பண்ணோன்னா அந்த ரெக்வயர்ட் டிஸ்டன்ஸில் பாக்கெட் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல நம்ம மிரர் யூஸ் பண்ண முடியாது, அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் தான். ஏன்னா ஒரு சைடில் இருக்கிறது அனதர் சைட் கொண்டு வரதுக்கு இது கொஞ்சம் ட்விஸ்டடாக க்ரியேட் ஆகுது. அதனால தான் சர்க்குலர் பேட்டர்ன்ஸை ப்ரிஃபர் பண்ணிவிட்டு அதில் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபேஸஸ் இருக்கா கரெக்டாக அந்த பாக்கெட்டை செலக்ட் பண்ணிட்டேன். 360 டிகிரியில் 2 2 நம்பர் தான் வந்து ஃபார்ம் ஆகணும். சர்க்குலர் எட்ஜை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டெம்பரரி ஆக்சஸை ஷோ பண்ணி அதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். டெம்பரரி ஆக்சஸை பேஸ் பண்ணி கரெக்டாக இதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் எனக்கு இன்னொரு பாக்கெட் பேட்டர்னாக க்ரியேட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரில் பெட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஆங்குலர் அதாவது அந்த பாட்டம் போர்ஷன்ஸை கொஞ்சம் ஷார்ப்பாக நம்ம வந்து மேக் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 45 டிகிரியில் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ணிடலாம். ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான டைமென்ஷன்ஸ் 45 டிகிரி வந்து நான் மென்ஷன் பண்ணியாச்சா. இப்போ இந்த பாயிண்ட்டை தான் பொசிஷன் பண்ணோம். ஆரிஜினை பேஸ் பண்ணி நம்ம
அதாவது டாப் ஃபேஸில் பார்க்கும்போது அந்த ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து பொசிஷனாக இருக்குது, 0.5 டிஸ்டன்ஸில் தான் பொசிஷனாக இருக்குது. அதை அப்படியே இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். 0.5 mm ஈக்குவலாக இருக்குது. எக்ஸஸ் ரீஜன் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ வெர்டிக்கலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் மட்டும், அதாவது ஒரு சென்ட்ரல் லைன் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நான் வந்து ரிவால்வ் கட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ வெர்டிக்கலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரா பண்ணியாச்சு. ரிவால்வ் கட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆக்சஸை பேஸ் பண்ணி கட் வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த ட்ரில் பெட் ஃபார்மேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. இப்போ டாப்பில் வந்து சிம்பிள் போர்ஷன்ஸ் தான் வந்து நம்ம மேக் பண்ணோம். நார்மலாக ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல், சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ரூடட் பர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சாலிடாக கன்வெர்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டேன், கிரியேட் ஸ்கெட்ச். இப்போ அடுத்து எந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணணும்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, பாட்டமில் கரெக்டாக இந்த பொசிஷன்ஸில் தான் பாக்கெட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேர்ட்டிக்கலாக நான் ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான டைமென்ஷன்ஸ், ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் 1 mm. ட்ராயிங்கை கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும் 1 mm கரெக்டாக அந்த டாப் வியூவில் மென்ஷன் ஆகிருக்கு. ஒன்ஸ் அப்ளை பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் இந்த வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ். இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm. ஸோ 10 mm அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸைட் ஆகிடலாம். இப்போ இந்த ப்ரொஃபைலை அப்படியே சாலிட் பாடியாக மேக் பண்ணுறேன். ஆப்போசிட் போர்ஷன்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி, 18 mm டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம சாலிடை வந்து மேக் பண்ணணும். 18 mm கொடுத்தாச்சு. டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சாலிட் பாடி வந்து மர்ஜ் ஆகி கிரியேட் ஆகிருக்கு. என்ன தான் நம்ம சாலிட் பாடி மேக் பண்ணாலும் இது வந்து கம்பைனாக ஒரு ஜாயிண்டபுளாக இல்லை, கம்பைன் வித் ஈச் அதராக இல்லை. அதுக்காக ஃபில்லட் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ ஃபில்லட் 3Dலே சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக ஷார்ப் எஜஸ்லாம் நம்ம பிக் பண்ணி ஃபில்லட் வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபில்லட்ஸ் சூஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ mm? ஃபஸ்ட்டு 1 mm. இந்த வெர்டிக்கல் எட்ஜஸை மட்டும், இன்டர்செக்ஷன் எட்ஜஸை மட்டும் நான் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணியாச்சா? ஓகே. இப்போ அகெயின் அந்த டாப் அண்ட் பாட்டம் கார்னர் போர்ஷன்ஸ், கார்னர் எட்ஜஸ் ஏரியா 2 mm ஃபில்லட்டில் டாப் பாட்டம், இது லெஃப்ட் ஹேண்டில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரைட் ஹேண்டில் பாட்டம் அண்ட் டாப் பிக் பண்ணி நம்ம ஃபில்லட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் கிரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார்ம் ஆயிரும். எக்ஸாக்டாக நம்ம ட்ரில் பிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓவரால் சாலிட் பாடியாக வந்து மேக் பண்ணியாச்சு. இது ஐசோமெட்ரிக் வியூவில் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தா கரெக்டாக அந்த ட்ரில் பிட் பொசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அப்பியரன்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், அதோட லுக்ஸை வந்து மாற்றலாம். எல்லாமே வந்து 1 by 1 வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.